வங்கி மோசடி மற்றும் சைபர் கிரைம் விழிப்புணர்வு குறித்த நிகழ்ச்சியில் சென்னை காவல்துறை ஆணையர் ஏ.கே. விஸ்வநாதன் உரையாற்றி வருகிறார். அதை நேரலையில் காணலாம். எல்லாருக்கும் நல்லது. இப்போ ஒவ்வொருத்தரும் இந்த சாலை விதிகளை கடைபிடிச்சா இதனுடைய போக்குவரத்து ஒரு சீரோடும் ஒழுங்கோடும் போற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா எல்லாருக்கும் நல்லா இருக்கும். இவங்க வேகமா போறது, வயலேட் பண்றது எதுக்காக பண்றாங்க? அதை சீக்கிரமா ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும், அந்த மாதிரி அதுதான் ஒரு முக்கியமான காரணமா இருக்க முடியும். அதை எல்லாரும் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி விதிகளை கடைபிடிச்சு நடந்தாலே அது நடந்துடும். ஆனா ஒருத்தர் அதை மீறி நடந்தாலும் அது அந்த ஒழுங்கு வராது, அந்த வசதி வராது. மக்கள் மனதில் இது ஒரு டிராஃபிக் அவேர்னஸ், டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணுங்கிறது அப்படிங்கிறது ஒரு கல்ச்சராக வரணும். நிறைய பெருநகரங்களில் இது மக்கள் நல்ல முறையில் இதை செயல்பாட்டில் கொண்டு வந்திருக்கிறார்கள். சென்னை பெருநகர மக்களும் இதை தொடர்ந்து அதே மாதிரி நாம் செய்ய வேண்டும் என்று அனைவரின் மூலமாக நான் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோளாக நான் விடுக்கிறேன். இந்த வகையில் இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு குறும்படம் இந்த மக்கள் மனதை மாற்றி சாலை விதிகளை கடைபிடிப்பதை ஒரு தங்கள் அன்றாட பணிகளில் இயல்பாகவே செய்யக்கூடிய ஒரு விஷயமாக வர உதவும் என்று நான் நம்பிக்கையோடு இன்று இதை வெளியிட்டிருக்கிறோம். அதே போல் இந்த நவீன யுகத்தில் கம்ப்யூட்டர், மொபைல் ஃபோன், இன்டர்நெட், இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியில் நிறைய இதை பயன்படுத்தி நம்ம எல்லா விஷயமும் செய்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள், பேங்கிங், ஷாப்பிங், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இதில் நம்ம செய்கிறோம். இருந்த இடத்துலேருந்தே பொருள் ஆர்டர் பண்ண முடியுது, இருந்த இடத்துலேருந்தே சினிமா முதற்கொண்டு மியூசிக் முதற்கொண்டு எல்லாம் டவுன்லோட் பண்ணி செய்ய முடியுது, வங்கி பரிவர்த்தனைகள் செய்ய முடியுது. அதே தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு நல்ல முறையில் பயன்படுதோ அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குற்றவாளிகளும் சீக்கிரமாக அதே திருடுறதும் அதே வேகத்தில் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும் உருவாகிட்டு இருக்கு. முதல்ல மாதிரி ஒரு பேங்கை இல்லை வீட்டை கொள்ளையடிக்கணும், இல்லை பேங்கை ஏதாவது பண்ணணும், ஏமாற்றணும் அப்படின்னா வேலை அதிகமாக இருந்தது. தொழில்நுட்பம் தெரிந்த ஒரு குற்றவாளி இதை நல்ல முறையில் இதை பயன்படுத்தி சீக்கிரமாகவே இந்த குற்றத்தில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதிரி குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு சென்னை பெருநகரத்தில் சென்ட்ரல் கிரைம் பிரான்ச்சில் சைபர் கிரைம் பிரிவு இருக்குது, வங்கி மோசடி தடுப்பு பிரிவு இருக்குது, வேலை வாய்ப்பு மோசடி பிரிவு, இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி தினமும் ஒரு 30 குற்றங்கள் புகார்கள் இன்று பெறப்படுகின்றன. 2018 மட்டும் சைபர் கிரைம் பிரிவில் 3632 புகார்களும், வங்கி மோசடி பிரிவில் 4646 புகார்களும், வேலை வாய்ப்பு மோசடி பிரிவில் 514 புகார்களும் பெறப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இத்தகைய குற்றங்கள் குறித்து பொதுமக்களுக்கு சென்னை பெருநகர காவல்துறை நல்ல முறையில் விழிப்புணர்வு பல விதங்களில் நிறையா மீட்டிங் போட்டோம், பேங்க் ஆஃபீஸர்ஸ் கூப்பிட்டு மீட்டிங் போட்டோம், நிறைய இடங்களில் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் செய்தோம். ஆனால் அதை ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த 2 குறும்படங்கள் டைரக்டர் ஞானசேகர், மாணிக்கம் நாராயணன் அவரோட உதவியில் டைரக்டர் ஞானசேகரன் இயக்கத்தில் நண்பர் மனோபாலா மிக சிறந்த முறையில் எளிமையாக மக்களுக்கு புரியும்படி, அதே நேரத்தில் ஒரு நகைச்சுவை இழையோடும் வகையில் இதை சிறப்பாக செய்திருக்கிறார்.